ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டெய்லி பேசுது ப்ரோ, ஓகேவா? நிறைய பொண்ணுங்க கிளைண்ட் வருவாங்க ப்ரோ, தங்கச்சின்னு சொல்லிட்டு டெய்லி பேசுறேன். அப்போ நம்ம யோசி, தங்கச்சிக்கிட்ட யார்ட்டா டெய்லி பேசுவோமா? பார்ட்னர் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, பண்ணு, நான் அலோவ் பண்றேன். உங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன், நான் அலோவ் பண்றேன். நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? அகைன் நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னா என் பார்ட்னர் என்ன ரைட்டா தண்ணி அடிக்கிட்டே நான் கண்ட்ரோல் பண்ண தான் செய்வேன், ஓகேவா? நிறைய பசங்க டெய்லி ஒரு பையனை பேசாமல் நான் பண்ண தான் செய்வேன். ஏன் அப்படின்னா எனக்கு சைக்காலஜி தெரியும், ஒரு பர்சனோட டெய்லி பேசினா தப்பு நடக்க தான் செய்யும். இதில் என்ன தப்புன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பார்ட்னர், நீங்கள் என்ன தப்புன்னு சொல்றீங்க? லவ் ஒருத்தர் மேல இருக்கு, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளா ஒருத்தர் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அந்த டைம்ல இன்னொருத்தர் மேல லவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? பேசிக்கான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அட்ராக்ஷன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப் என் பார்ட்னர் கூட இருக்கேன் அப்படின்னா, இன்னொரு பர்சன், ஓகே, இன்னொரு ரோட்ல ஒரு அழகான பொண்ணு பார்த்தா அட்ராக்ஷன் வரதான். ஏன்னா அழகா இருக்காங்க, நான் ஒரு பையன், இன்னொரு பொண்ணு அழகா இருந்தாங்கன்னா அவங்க சைட் அடிக்க தான் ஒரு அட்ராக்ஷன் வரதான் செய்யும். அதெல்லாம் நேச்சுரல், அது ப்ராப்ளம் இல்லை. அகைன் லவ்னு முன்னாடி சொன்னா 100% இன்ட்ரெஸ்ட் லெவல், சரியா? அது எப்போ வரும் அப்படின்னா, என் பார்ட்னர் மேல இருக்க அட்ராக்ஷன் கம்மியானா அடுத்தவங்க மேல வரும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? புரியுது. கம்மியாச்சுன்னா அடுத்தவங்க மேல வரும், இல்லை அப்படின்னா கம்மியாகல அப்படின்னா மோஸ்ட்லி வராது, ஓகேவா? எக்ஸப்ட் இட்ஸ் லைக் இந்த ஒரு கேஷுவல் செக்ஸ் அந்த மாதிரி லவ்வை பிலீவ் பண்ணா சம் பீப்புளுக்கு வரும், ஓகேவா? அது லவ்னு வராது. இன்னொருத்தவங்க நல்ல ரெண்டு பார்ட்னர் மேலே அப்சசிவா இருப்பாங்க, இன்னொரு மேலே அப்சசிவா இருப்பாங்க, அந்த மாதிரி வரும். பட் மெஜாரிட்டி 90% எப்போ வரும் அப்படின்னா, என் பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு பர்சன் மேலே வரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையல, பட் நான் வந்து இன்னொருத்தர் மேலே அட்ராக்ஷன் இருக்கு, அவங்க கிட்ட நான் வந்து பேசுறேன், டெய்லி பேசுறேன்னு வைங்க, அது எப்படி போய் முடிய சான்சஸ் இருக்கு? அதான் சொல்றேன்ல, இது வந்து எப்படின்னா ரெண்டு விஷயமா பார்க்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஒன்று என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக தான் நடக்கும், சரி? அந்த சொசைட்டி என்னது அப்படின்னா, பார்ட்னர் உங்களை லவ் பண்ணிட்டு பட் இன்னொருத்தவங்களை டெய்லி பேசலாம் தப்பு கிடையாது, நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலையுமே சொல்லிட்டு போயிடும், புரியுதா உங்களுக்கு? சரி, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் யோசிச்சுப்பாங்க, உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சரியா? நம்ம யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட டெய்லி பேசுவோமா? வீக்லி ஒன்ஸ் பேசுவோம், இல்லை 2 பேசுவோம், மேக்ஸிமம் 3 கூட வச்சுக்கோங்க, ஓகே? டெய்லி பேசிட்டே இருப்போம் 1 மணி நேரம், எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா? இப்போ எனக்கு நிறைய பையன் வருவான் ப்ரோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டெய்லி பேசுது ப்ரோ, ஓகேவா? நிறைய பொண்ணுங்க கிளைண்ட் வருவாங்க ப்ரோ, தங்கச்சின்னு சொல்லிட்டு டெய்லி பேசுறேன். அப்போ நம்ம யோசி, தங்கச்சிக்கிட்ட யார்ட்டா டெய்லி பேசுவோமா? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டெய்லி எப்படி பேசுவோம்? அதெல்லாம் டெய்லி பேசவே மாட்டோம். டெய்லி ஒருத்தவங்க பேசும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்ராக்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக நான் அதை அளவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ரிலேஷன்ஷிப்னா ஒன்று ரிலேஷன்ஷிப், ரைட்டா? அப்போ அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த மாதிரி பேச அளவே பண்ணக்கூடாது. ஃபைன், பேசுறப்ப அவனே போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு வந்துடும். இல்லை சீரியஸா, புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் லைக் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்னா என்ன, நம்ம பார்ட்னர் இது அகைன் பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ணுவா வேணாமான்னு வந்து ஒரு சில டாபிக்ஸ்குள்ள ஒரு புது கேட்டுக்குள்ள என்டர் ஆகுது, சரியா? 50% கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ என் பார்ட்னர் வந்து இப்போ இந்த சொசைட்டி அகைன் திரும்ப போனால் பார்ட்னருக்கு ஃப்ரீடம் வாங்குறதுனா என் பார்ட்னர் தண்ணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ கவர்மெண்ட்டே தண்ணி அது ஃப்ரீங்குதுன்னா அதுக்கு என் பார்ட்னர் அவங்க நான் லவ் பண்ணுறேன், அவங்க இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, சேம் நானும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. அப்போ என் பார்ட்னர் தப்புன்னா நான் கேட்க தான் செய்வேன். தண்ணி ஓகே, தண்ணி அடிக்கணும், அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், ஓகே? ஒரு பர்சன் கூட டெய்லி பேசினா அலோவ் பண்ண மாட்டேன். அங்கே நான் கரெக்டானதை பண்ணுறேன். என் பார்ட்னர் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு, பண்ணு, நான் அலோவ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன், நான் அலோவ் பண்ணுறேன். நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறேன், புரியுதா உங்களுக்கு? அகைன் நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னா என் பார்ட்னர் என்னை கண்ட்ரோல் பண்ணும், ரைட்டா? அலோவ் பண்றதுக்கு நீ யாரு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்ல? இப்போ அவங்க என்ன பண்ணணும்ன்றது அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அப்ப அலோவ் பண்றதுக்கு நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி அகைன் இது புது கேட்டுக்குள்ள வருது. என்ன அது அப்படின்னா, அகைன் இந்த சொசைட்டி என்ன அது அப்படின்னா, உன் பார்ட்னர் வேற நீயும் வேற அப்படிங்குது, புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? இப்ப என்ன அது அப்படின்னா, அது பாண்டை பிரேக் பண்ணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 10 வயசு பையன், சரியா? கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதோ ஒன்று கேட்குறேன், எங்க அம்மா வந்து எங்க அம்மாவுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? நான் ஒரு 18 வயசு பையன், எங்க அம்மாவுக்கு என் மேல உரிமை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு லவ் கம்மியாகுது இல்ல, புரியுதா உங்களுக்கு? எங்க உரிமை இருக்கோ அங்கதான் பாண்ட் இருக்கும், அங்கதான் ஒரு லவ் இருக்கும். அப்ப என் பார்ட்னர் கிட்ட எனக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் என் மேல உரிமை இருக்கு. நீங்க எப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, உன் பார்ட்னர் லவ் பண்ணு, பட் அவங்க உரிமை வச்சு கூடாது அப்படின்னா இது என்ன தப்பு இருக்கு? இப்போ யோசிச்சு பாருங்க, என் பார்ட்னர் தண்ணி அடிக்கணுங்கிறாங்க, இதை நான் வந்து கண்ட்ரோல் பண்றது ரைட்டா தப்பா? இது என் பார்ட்னர், ஓகே? மேபி நான் அகைன் சொல்றேன்ல, இப்போ சொசைட்டி பேச்சுக்கிட்டு நிறைய பீப்புள் இருப்பாங்க, என் பார்ட்னர் வேற அவங்க வேறன்னு சொல்லி. நான் என் பார்ட்னர் இட்ஸ் லைக் என் ப்ராப்பர்ட்டி, நான் அவங்களோட ப்ராப்பர்ட்டி, ஓகே? இப்படி ஏதாவது ஒரு பொண்ணு நினைச்சிட்டு வருதுன்னா அப்படி அந்த பொண்ணு மட்டும் தான் சூஸே பண்ணுவேன், ஓகே? இல்லை நான் சொசைட்டி அந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேணாம், நான் அவங்கள கோச்சிக்கல, ஓகே? எனக்கு இந்த மாதிரி பொண்ணு செட் ஆகுது. நான் என் பார்ட்னர் அவங்க தப்புனா நான் கண்ட்ரோல் பண்ண தான் செய்வேன்.
தண்ணி அடிக்கிட்டே நான் கண்ட்ரோல் பண்ண தான் செய்வேன். ஓகேவா? நிறைய பசங்க டெய்லி ஒரு பையன் பேசாமல் நான் பண்ண தான் செய்வேன். ஏன் அப்படின்னா எனக்கு சைக்காலஜி தெரியும். ஒரு பர்சன் டெய்லி பேசினா தப்பு நடக்க தான் செய்யும். இதில் என்ன தப்புன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பார்ட்னர் நீங்கள் என்ன தப்புன்னு சொல்றீங்க? இங்கே சொசைட்டி வேற போயிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சொசைட்டிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி சொசைட்டி அஃபேரை தப்புன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு என்ன சொல்லுது? அஃபேர் வந்து ப்ராப்ளம் இல்லைங்குது. ஆமா, ஏதோ லீகலாவே ஆமா, நீங்க வேற பர்சன் அப்ளை பண்ண கூடாதுன்ற மாதிரி. இல்ல நீங்க வேற பர்சன் கூட அஃபேர் வச்சுனா பெரிய ப்ராப்ளம். சொசைட்டி வந்து எந்த தண்டனையும் ஏன் அப்ப ஏன் மாத்தி பண்ணுது? பிகாஸ் எது ரைட் தாங்கன்னு சொசைட்டிக்கே தெரியாது. புரியுதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்ஜிபிடிக்கு தப்புன்னு சொல்லுச்சு. இப்ப என்னது? ஃப்ரீடம் கொடுக்குது. ஏன் மாறி மாறி பேசுது? பிகாஸ் எது ரைட் தாங்கன்னு சொசைட்டிக்கே தெரியாது. அப்ப அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை வச்சுட்டு அது சொல்யூஷன் சொல்லும். பட் அது வந்து அப்ஜெக்டிவ், அது வந்து ஒரிஜினல் ரியாலிட்டியா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன்னா எனக்கு கிளாரிட்டியா தெரியும். ஒரு பர்சன் டெய்லி பேசினாங்கன்னா இதான் நான் 100% அடிச்சு சொல்லுவேன். புரியுதா? அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா தெரியாது. அது அப்ப அதுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அது ஒரு ஆஃப் நாலேஜா இருக்கும். பட் அதை வச்சு ரூல்ஸ் போடும். ஓகே. இந்த சொசைட்டிக்கல் ரூல்ஸ் வந்து கமல்ஹாசன் சார் வந்து அடிக்கடி சொல்வாரு. இந்த சொசைட்டிக்கல் ரூல்ஸ் வந்து எவ்ரி 50 இயர்ஸ் முன்னாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் எது ரைட் ஆகும்னு சொசைட்டிக்கு தெரியாது. அது டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் வந்து நான் வந்து என்னோட பார்ட்னரை வந்து அவங்க சில தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது, அதை நான் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்ப சில பேர் வந்து அவங்க இஷ்டம் அவங்க பண்றாங்கன்னு விடுறவங்களும் இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால இந்த வேறுபாடு வந்து நினைக்கிறீங்க? ட்ரூத் என்ன தப்புன்னா அது ஓகேவா, ஓகே ஒரு உரிமை இல்லைன்னா அங்கே பாண்டிங் கம்மியாகும். எங்க அம்மாவுக்கு நீங்க சொல்லுங்க, எங்க அம்மாவுக்கு எனக்கு கண்டிக்க எங்க அம்மாவுக்கு உரிமை இல்லை அப்படின்னா அங்க என்ன லவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உரிமை இல்லைன்னா அங்கே லவ் கம்மியாகும். ஓகே, சம் பீப்புள் இருப்பீங்க, ஓகேவா, அப்படி இருப்பாங்க. அது எங்களுக்கு இப்படிதான் எனக்கு பையன் வேணும், என் மேல லவ் கொடுக்கணும், உரிமை இருக்கக்கூடாது அப்படின்னா இது நான் உண்மை. நீங்க உரிமை இல்லை அப்படின்னா அங்கே பாண்டு கம்மியாகும். அது உங்களுக்கு ஓகேவா, ஃபைன், வச்சுக்கோங்க. பட் அஸ் அ பர்சனா எனக்கு இது தெரியும். இட்ஸ் லைக் என் பார்ட்னர் வந்து என்னோட 100% ப்ராப்பர்ட்டி. அவங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி, ஐ ஓன் தம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதே தான் அவங்களுக்கும். அவங்களும் என்ன ஃபீல் பண்ணா சக்தி வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி, ஹி ஓன் தம். அப்படி இந்த அளவுக்கு ஒரு அப்சசிவான ஒரு இது இருக்கும்போது தான் நல்ல பாண்ட் இருக்கும், நல்ல கனெக்ஷன் இருக்கும், நல்ல லவ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு அவங்களை லவ் பண்றதுக்கு உரிமை இருக்கோ அவங்களை திட்டுறதுக்கும் இதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படி இது என்னுடைய உரிமை, இதுதான் நான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். இதுதான் கரெக்ட். ஒரு நல்ல ரிலேஷன், நல்ல பாண்ட் உள்ள ரிலேஷன் இதான் வேணும். ஓகேவா? ஸோ இப்படி மற்றவங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியல, விருப்பம் இல்லையா, அகைன் இட்ஸ் யுவர் ப்ரியாரிட்டி. ஓகே. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா இப்படி இருந்தாதான் ஆமா ஆமா நல்ல லவ்வும் இருக்கும். ஆமா, சரி, அகைன் உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்றேன். உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? புரியுது. இவ்வளவுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அகைன் நான் சொல்றேன், இப்ப நான் கண்ட்ரோல் பண்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் பார்ட்னர் கண்ட்ரோல் பண்றேன்னா நான் எங்கேயாவது தப்பான கண்ட்ரோல் பத்தி சொன்னேன்னா புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், ஓகேவா, இப்ப கன்சிடர், ஓகேவா, நான் வந்து என் பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு நியூ டிராயிங் வரையணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. கன்சிடர் வச்சுக்கோங்க, நியூ டிராயிங் வரனா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க நியூ டிராயிங்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கூட ஒரு தயக்கம் இருக்கும். நியூ டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சோம் அப்படின்னா சொசைட்டி தப்பா பேசணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வரேன், எந்த நாய் என்ன வேணா நினைச்சிட்டு போகும், உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு. நான் கரெக்டான ப்ரொஃபஷனை நான் புஷ் பண்றேன், நான் சப்போர்ட் பண்றேன். அண்ட் அட் த சேம் டைம் தப்பான விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்றேன். சோ அதுல சேம் டு மீ. புரியுதா உங்களுக்கு? அகைன் நான் மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, அவங்களுக்கும் அதே தான். நான் ஒரு தப்பான விஷயம் பண்றேன்னா அவங்களே எனக்கு கண்ட்ரோல் பண்ற உரிமை தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். சோ அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு கண்ட்ரோல் பண்றதுல. நல்லது கெட்டதுன்றத ஆமா ஆமா கரெக்டா தான் கண்ட்ரோல். ஆமா, அது வந்து தப்பா சில பேர் பண்றதுனால என்னன்னா கண்ட்ரோல் பண்றான்ற நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தப்பான கண்ட்ரோல் பண்ணாலும் பார்ட்னர் லவ் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கணுங்கிற. ஓகே, அந்த ஃப்ரீடம்ன்றது அவங்களுக்குடையது தான். அதை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணும்போது ஓகே, தப்பு இல்ல. பட் அத வந்து தப்பான இதுல போய் முடியும், இல்ல தப்பான ஒரு செயல்களுக்கு அவங்க ஃப்ரீடம் அவங்க யூஸ் பண்றாங்கன்ற போது அதை கண்ட்ரோல் பண்றதுல வந்து தப்பு கிடையாது, கிடையவே கிடையாது. ஓகே, அதுதான் வந்து ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஆமா, இதுதான் ஹெல்தி ரிலேஷன். பட் இது சொசைட்டிக்கு தெரியாது.